புத்தகம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்ப நாங்கள் என்ன நிலமா எங்களை பண்படுத்த வேண்டும், நாங்கள் என்னத்தை விதைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வியில் வரும். ஆனா தேவன் முதல் சொல்ற, முதலில் நான் உங்கள் பட்சத்திலே என்ன பக்கத்தில் அருகாமையில நான் இருந்து என்ன சொல்ற, உங்களை கண்ணோக்கி நான் பார்ப்பேன். அடுத்ததாக என்ன செய்யறார் ஆண்டவர்? எங்கள் இருதயங்களையும் அதிலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தைகள் ஒவ்வொன்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அவர் பக்கத்தில் இருந்து முதல் எங்களை என்ன செய்யப்படுகிறார்? பண்படுத்த போகிறார். பண்படுத்துறது என்று சொன்னால் தெரியும். இப்ப தோட்டம் செய்கிறார்கள், காணி வயல் செய்கிறார்களுக்கு தெரியும். ஊர்ல என்ன செய்வாங்க? முதல் ஒரு காணி இருந்தால் அதுக்குள்ள முள் இருக்கும், பெரிய பெரிய பத்தைகள் இருக்கும், பெரிய மரங்கள் இருக்கும், பெரிய அடி வேரோட காரியங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? அகற்றி அந்த நிலத்தை முதல் பண்படுத்த வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் விதைப்பும் அறுப்பும் அதுக்கு பின்பாக தான் இருக்கும். அப்போ முதல் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருப்பேன் அப்பா, உன் பட்சத்திலே நான் இருப்பேன், இருந்தேன் உன்னை நான் கண் நோக்குவேன் என்று சொன்னா வேதமே சொல்றது. கண்களை படைத்தவர் அவர்தான், எங்களை காணாமல் இருக்கவே மாட்டார். அவரை எங்களை பார்க்கிறவராக கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். தேவன் சில காரியத்தை பார்க்கிறார். முதல் பண்படுத்தப்பட வேண்டும், அடுத்து பின்பதாக விதைக்கப்பட வேண்டும். அப்ப விதைத்த பின்பு என்ன நடக்கும்? விதைத்த பின்பு முளைத்து அது மரமாகி கனி கொடுக்கும். ஆமே. அப்ப மனிதன் வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? முதல் பண்படுத்தப்பட வேண்டும். அப்ப பண்படுத்தப்பட வேண்டாம். உங்க மனிதன் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன காரியம் இருக்கும் பண்படுத்தப்படுறதுக்கு? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, என்னென்ன காரியம் இருக்கு? வந்து கொண்டே இருக்கு, சொல்லுங்க. எல்லாம் அப்ப இவ்வளவு காரியமும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், எனக்குள்ளேயும் இருக்கும், உங்களுக்குள்ளே இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் மாம்சத்திலே இருக்கிறோம், மாம்ச உலகத்துக்குள்ளே வாழ்கிறோம். மனிதனாக பிறந்தவங்களுக்குள்ள வெறுக்களையும் ஒன்று சரி இல்லாம விடாது. எல்லாம் சரியா இருந்தா நாம உடனே என்ன செய்வோம்? அடுத்த மாதிரிக்கு கம்மிங் என்று நாம் உடனே போக வேண்டியதுதான். அப்ப சில காரியங்கள் நாங்கள் பண்படுத்தப்பட வேண்டும், சில காரியங்கள் விட்டுவிட வேண்டும், சில காரியங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நேர்த்தியா செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த எங்களுக்குள்ளே சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் நாம் என்ன செய்யணும்? அதை விட்டு விட வேண்டும். முதல் தேவன் சொல்லுகிறாராம், என் பட்சத்தில் அவர் வந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிற மாத்திரமல்ல, முதல் பார்க்கிறது எங்கள் எதை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். இந்த இருதயம் என்ன இருதயமாம்? இது திருக்குள்ளதோ மகா கேடு உள்ள இருதயம். யாருடைய இருதயமா? என்னுடைய இருதயம் தான், உங்களுடைய இருதயம் தான். பக்கத்து வீட்டுக்காரனுடைய இருதயத்தை நீங்க பார்க்காதீங்க. உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய செயல்களையும் முதல் நோக்கி பாருங்க. நீங்க சரியா இருந்தா மற்றவர் சரியா இருப்பார். சில பேர் என்ன செய்வாங்க? தங்களை மாத்திரம் அவர்கள் பார்ப்பார்கள், மற்றவரை பார்ப்பார்கள், தங்களுக்கு இருக்க குறைய அவர்கள் அறிய மாட்டார்கள். நீ முதல் சுத்தமாகப்பா, அது பிறகு சுத்திகரிக்க போ. உண்ட வீட்டை நீ சரியா நிர்வகி, அது பிறகு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ ஆலோசனை சொல்ல போகலாம். எந்த வீட்டிலே எல்லா வித கஞ்சலும் குப்பையும் இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்ல போக கூடவே கூடாது. கேட்பான் திரும்பி, நீ யாரப்பா சொல்றது? உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு போட்டு என்னிட கேட்க கூடாது. அப்ப நீங்களும் நானும் சரியாக நேர்த்தியான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் கர்த்தர் சொன்னால் இருதயங்களை நோக்கி பார்க்கிறார். அந்த இருதயம் மகா கேடான இருதயம். அதிலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தைகளை அவர் என்ன செய்றார்?
எங்கள் இருதயங்களை விதைக்கு முன் துப்புரவாக்கணும், சுத்திகரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த இருதயம் தான் இருந்தால் எல்லா காரியங்களும் புறப்படுறதும் எங்கள் எல்லாம் இந்த இருதயம் தான். இது நின்றாலும் கூடாது, அது செயல்பட்டாலும் ஒழுங்கா செயல்படணும். ஆமே, நின்றாலும் எல்லாரும் முடிஞ்சிடும். என்ன பாசம் பிரச்சனை சொல்றது முடிஞ்சது. என்ன பாச பினித்தோ பினித்தோ தான் எல்லாரும். ஆமாம், எல்லா மனிதன வாழ்க்கை அப்படித்தான். இன்றைக்கு இருக்கிறவன் நாளை இல்லை, படுத்தால் எழுப்பவில்லை. ஆமே, இது வாழ்க்கையில் ஒரு ஆளுக்கு ஒரு பாடம். அப்ப எந்த வழியிலும் நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்ப இப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமா எனக்கு தெரியும் அருமையான சகோதரன் தேவ சமூகத்திலே பார்க்கலாம். ஆமே, இல்ல பரிசுத்தவான், நேர்மையான மனுஷன், நீதியான மனுஷன். உலகத்து மனுஷரை சாட்சி சொல்கிறார்கள், அவர் நீதியான நியாயமாற்றத்தை செய்கிற மனுஷன், எந்த பொல்லாப்பும் உடம்படாத மனுஷன் என்று அவரை பற்றி உலகத்து மனுஷன், சபையார் இல்லை, உலகத்து மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். வாழ்க்கையிலே நீங்கள் ஆனால் அப்படித்தான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இது என்ன நடக்கிறது சொன்னால், இருதயங்களை நாங்கள் என்ன விதைக்கு முன் என்ன செய்யணும்? துப்புராக்க வேண்டும். ஒன்றுக்கும் உதவாத தரிசி நிலங்களை, எங்கள் நெருஞ்சில்களையும் முள்ளுகளையும் கருப்புள்ள காரியங்களையும் விதைக்கிற இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த நெருங்கி முள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஊர்ல அது போறது தெரியாது, குத்துறது இடிக்கிறது தெரியாது. ஆனா டக்குன்னு குத்திட்டு அப்படியே முள்ளு உடைஞ்சிருக்கும். சரியா சரியா எடுக்காட்டி என்ன செய்வாரு? அதே மாதிரி சபையிலே மக்கள் இருப்பாங்க, முள்ளு மாதிரி டக்குன்னு குத்திட்டு பேசாம இருப்பாங்க. அது நமக்கு வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த நெருஞ்சில்களை என்ன மாதிரி சொல்லுவோம்? அகற்ற வேண்டும். அப்ப அந்த காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ முதல் நீங்கள் நானும் அது அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் என்ன நல்ல கனிகளை, நல்ல விதைப்பும் நல்ல பலனை கொடுக்கிறவர்களாக ஒருவரும் இருக்க முடியும். அப்ப இந்த காரியம் முதல் முக்கியம். ஏன்னு சொன்னால், மனிதனுடைய இருதயம் எப்படியாம்? பல வகையான இருதயம், கடினமான இருதயம், மாய்மாலமான இருதயம், இது பொல்லாத இருதயம். தெரியுமா? மாய்மாலமான இருதயம் எப்படி செய்யும்? மாய்மாலம் என்ன செய்யும்? ஒவ்வொரு காரியங்களும் மாய்மாலம் சும்மா அந்த வேஷம் தான், எல்லாம் வெளி வேஷம் போடும், எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு கொண்டே இருக்கு. இந்த மாய்மாலமான அந்த இருதயம் இருக்கிறது. அடுத்தது செம்மையான இருதயம் இருக்கிறது. அடுத்தது உத்தமமான இருதயம் இருக்கிறது. அப்ப எது நமக்கு தேவைப்படும்? மாய்மாலமான இருதயம் பண்ணுமா? செம்மையான சுத்தமான இருதயம் உங்களுக்கு எனக்கு தேவையா? ஆமென். இந்த என்ன வேதம் சொல்லுகிறது? கத்தர் புத்தி சதையான கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, சுத்த இருதயம் உள்ளவன் இன்னும் ஐக்கியவான். சுத்த இருதயம் உங்களுக்கும் எனக்குள்ளே இருக்க வேண்டும். நினைத்தால் நாம் எது நன்மைக்கு ஏதுவா தான் நினைக்க வேண்டும். ஆமென். அப்ப ஒருவன் நன்மைக்கு ஏதுவாக தான் நினைக்கிறான், இருதயம் நல்லா இருக்குன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? முதல் இருதயம் செம்மையா இருந்தால், அவனுடைய நினைவுகள் செம்மையா இருந்தா அவன் என்ன செய்வான்? அவன் செம்மையானவற்றை தான் நாடுவான், செம்மையானவற்றை தான் செய்வான். அவன் என்ன செய்வான்? செம்மையானத்தை நாடுவான், செம்மையானத்தை தான் அவன் செய்வான். அப்ப ஏனென்றால் அந்த இருதயம் எப்பவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்கள் துக்கத்தில் நம்ம பங்கெடுக்க வேண்டும். வேதனையிலே நாங்களும் அவரோடு சேர்ந்து வேதனைப்படுறாங்க, சரி துக்கப்படுறாங்க, சந்தோஷப்படுறான்னு சொன்னாலும் அவரோட கூட இருக்க வேண்டும். அப்ப அந்த இருதயம் அப்படி இருக்கிறோம், அவருடைய செயல்களும் அப்படியோ இருக்கும். அப்ப அந்த இருதயம் சொல்ல அடுத்தது கொளுத்த இருதயம். தெரியுமா? அது மேட்டிமையான இருதயம். ஆறு சொல்ல கேட்க மாட்டோம், நான் சொல்றதுதான் சரி, நான் பிடிக்கிற மீனுக்கு 3 காலடி இருக்கிறோம். அந்த கொளுத்த இருதயம் உள்ளவர் ஒரு பகுதியில் இருப்பாங்க. இதான் கெட்ட சரிதான். இந்த கொளுத்த இருதயம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் காணப்படக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்போ முதல் என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா இருந்தால், பக்கத்தை எடுத்து வாசிக்கலாம், மற்றவர்கள் சுகமா இருக்கு. 2 பேர் வசனத்தை போடுங்க. எரேமியா 4:3. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்ப நீங்க விதைக்க வேண்டும், ஆனா என்ன செய்ய வேண்டுமா? முள்ளுகளுக்குள்ளே
முள்ளுகளுக்குள்ளே விதைக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அதுக்கு முதல் என்ன செய்ய வேண்டும்? தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்ப இந்த தரிசு நிலம் எது? காய்ந்து வறண்டு போய் காடு பற்றி இருக்கிற இந்த நிலத்தை நீங்க பண்படுத்துங்க. பண்படுத்தாமல் நீங்க வேதத்தை வசனத்தை சொன்னாலும் சரி, என்னத்தை கேட்டாலும் சரி, எந்த விதமும் பலனும் கொடுக்கவே மாட்டுது. அது உங்களுடைய இதயத்தில் அந்த வசனம் வார்த்தைகள் கிரியை செய்யவே மாட்டுது. அப்ப முதல் தரிசு நிலத்தை நீங்கள் பண்படுத்த வேண்டும். தரிசு நிலம் நல்லா இருந்தா தான் அது என்ன செய்யும்? ஊர்ல தெரியுமா, ரெண்டு ஊர்ல எங்கட ஊர்ல சொல்லுவாங்க, ரெண்டு காலப்பூவும் செய்வாங்க விதைப்புல. என்ன செய்வாங்க? ஒன்று வானம் பார்த்த பூமி என்று சொல்லுவாங்க, அவங்க மழையை நம்பி தான் விதைக்கிறோம். இன்னொன்று ஆச்சல் பூமி என்று சொல்லுவாங்க, அது 2 போகம் 3 போகம் செய்வாங்க. தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம இருக்கு. சில இடங்கள்ல மாரியை மும்மாரியை நம்பி வானத்தை பார்த்தா சொல்லுவாங்க வானம் பார்த்த பூமி என்று சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி தான் நீங்களும் நானும் வானம் பார்த்த பூமி போல நாங்கள் இருக்கிறோம். விளங்குதா நான் சொல்றது? வானம் பார்த்த பூமி என்ன? நாங்கள் பரலோகத்தை நோக்கி தான் பார்க்கிறோம். அவரிடத்துல இருந்தால் எங்களுக்கு செய்தி வரும், அவரிடத்துல இருந்தால் எங்களுக்கு ஒத்தாசை வரும். அவன் எல்லாம் பெரும் அவரா. அப்ப நீங்கள் நானும் வானம் பார்த்த பூமியோட இருக்கிறோம். இந்த தரிசு நிலம் பண்பட்ட இருந்தால் இந்த தரிசு நிலத்திலே நல்ல விதைகளை விதைக்கப்படும். ஆமென். அப்ப நாங்கள் ஒவ்வொரு பேரும் இந்த இருதயத்தை பண்படுத்தப்பட்டவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் பெரிய ஒரு விளைச்சலை நாம காண முடியும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னாலாம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா இருந்தால், ஏசாயா 28:25. 996 பக்கம். இல்ல, ஏசாயா 28:25 போயிட்டீங்க நீங்க. 832 சுகத்ரா. அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற பண்படுத்துற பின்பு என்ன செய்யறாங்க? பெஞ்சல பாப்பா நான் வேலை வந்துச்சுவான், டிராக்டர் போட்டு செய்தோட நிலத்தை வட்டிவா சமப்படுத்துவான். சமப்படுத்தி போட்டு அது கோடு மாதிரி அடிச்சு அதுக்குள்ளதான் அந்த விதைகளை அவன் விதைப்பான். வசந்த வாசி எப்படியும் அவன் அதை இந்த நிலத்தை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி அப்ப முதல் என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்தப்படுகிறோம், சுத்திகரிக்கப்பட்ட மாத்திரமல்ல, மேலாக அழகாக நிரவி அந்த இடத்திலே உளுந்தை தெளிக்கிறார்கள், சீரகத்தை என்ன செய்கிறார்கள்? தூவுறார்கள். அப்ப ஒவ்வொரு விதைப்புக்கும் ஒவ்வொரு நிலம் இருக்கும். சில இடங்கள்ல என்ன செய்வாங்க? இப்படி புடுங்கி நடுவாங்க. சில பேர் ஒரடியா வீசி போடுவார்கள். இதுல என்ன செய்வாங்க? கோதுமை தெரிந்து கொண்ட வார்கோமை கம்பையும் விதைக்கலாம் அல்லவோ. அதே போலதான் நீங்கள் நானும் என்ன செய்வோம்? நல்ல விதைப்பை காண உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் பண்படுத்தப்பட வேண்டும், நெறிஞ்சுகள் முள்ளுக்கள் இல்லாதபடி சுத்திகரிக்க வேண்டும். அடுத்த நிரவி அதுக்கு பிறகுதான் விதைப்பை நீங்கள் நானும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் விளம் இருந்து இந்த இருதயம் சுத்தமாக இருந்தால் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் விவரணமா சொல்லுகிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. முன்ன வாசிப்போம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க சுத்திகரிக்கப்பட்ட பண்படுத்தப்பட்டு எல்லாம் நிலவி சரியா இருந்தால் என்னவாம்? மகிழ்ச்சி. யாருக்காம் அது? நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கும். எத்தனை விருப்பம்? மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப எப்பவும் மனசுல நம்ம மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் இருந்தால் என்னவோம்? இந்த இருதயம்
செம்மையா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் விதைக்கப்படுறதாக இருக்கும். அப்ப முதல் எங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் நாங்க நிம்மதியா இருக்கணும். முதல் மன இருதய செம்மையா இருக்கணும். ஆமே சொல்லுவாங்க, அகத்தின் அழகை என்ன செய்வாங்க. அப்ப இது சரியா இருந்தா சில பேர் நீங்க எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் முன்மொண்டு தான் இருப்பா, இருட்டடிச்சு போய் இருக்கும். ஏன்னா இங்க இருள் இருக்கு, இங்க இருள் இருக்கு. இங்க வெளிச்சம் இருந்தா இங்கேயும் பிரகாசமா தான் இருக்கு. நம்ம எந்த துக்கமும் கஷ்டமும் வந்தாலும் நாம என்ன சொல்லணுமா? ஆண்டவர் இருக்கிறார். இயேசு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஏன்னா நாம கலங்கி தவித்தாலும் எந்த காரியம் நடக்க போறது. அவர் ஒருவரே எங்கள் பாரத்தை சுமக்கிறவர். ஆமென். அவர் நீதிமான் தள்ளாட விடவே மாட்டார் கர்த்தர். ஆமென். அப்ப நான் அவரிடத்துல இருந்து எங்கள் இதயத்தில் ரசமையான இதயமா இருந்தவன்டா மன மகிழ்ச்சி என்ன சொல்லுவோம்? விதைக்கப்படும். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கும். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகளை நீங்கள் கொண்டாடுங்கள். ஆமென். இந்த கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப முதல் என்ன செய்யணும்? தரிசனங்களை பண்படுத்தப்பட வேண்டும். அதுல அடுத்தது நேர்த்தியாக நாம் விதைக்கப்படணும் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக என்ன செய்யணும்? தேவன் மகிழ்ச்சியை உங்களோட வாழ்க்கையிலே, என்னோட வாழ்க்கையிலே, இதயத்திலே அங்க விதைக்கப்படுகிறது. யாக்கோபு 3:18 எடுத்து வாசிப்போமா இருந்தால், யாக்கோபு 3:18 நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அடுத்த சமாதானம் உங்களோட உள்ளத்திலே விதைக்கப்படும். இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? யார் ஒருவர் கொடுக்கப்படாத சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொல்லுவார். அவர் ஆண்டவர் என்ன சொல்றார்? முதல்ல உயிர் தெழுந்த முறையின் உங்களுக்கு சமாதானம். அவர் முதல் சொன்ன வார்த்தை என்னவோ? உங்களுக்கு சமாதானம். அப்ப அவர் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் மறித்து விட்டார். அந்த இழப்பினால அவர்கள் கண்ணீரோடு, வேதனையோடு, பயத்தோடு ஒளிந்து கொண்டிருக்கிற சீசர் மார்க்கு வந்த உடனே ஆண்டவர் சொல்ற என்ன? உங்களுக்கு சமாதானம். இல்லை, அவர் பேர் என்ன? சமாதான கர்த்தர். அவர் என்ன? சமாதானம் உங்கள் உள்ளத்துக்குள்ள விதைக்கப்படும். முதல் மனமகிழ்ச்சி விதைக்கப்படும், அடுத்ததாக சமாதானம் விதைக்கப்படும். 1 கொரிந்தியர் 9:11 எடுத்து வாசிப்போம். நாங்கள் உங்களுக்காக ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஆமென். அப்ப கர்த்தர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருகிறார், சந்தோஷத்தை தந்தால் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு சரீர நன்மைகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப சரீர நன்மை உங்களோட உழைப்பின் பலனை கேட்கல. தேவனுக்காக உங்களால முடிந்த காரியங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமா, ஏதாவது கதிரை எடுக்கிறீங்களா, ஏதாவது தேவனுக்காக செய்ய வேண்டும். ஆமென். தேவனுக்காக ஏதாவது செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். வந்தோமா, ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, டீயை குடிச்சோமா போனோமான்னு இருக்கக்கூடாது. 24 மணித்தியாலமும் நம்ம தேவனோடு உறவாடுறவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அப்ப இந்த சரீர நன்மை, ஆமென், என்ன மூல வாசிப்போம்? உங்களுக்கு நாங்கள் ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியம். அப்ப சரீர நன்மை செய்ய முடியும். இந்த சரீரத்தாலே முடிந்த அளவுக்கு நீங்கள் நானும் செய்ய முடியும். இந்த சரீரம் நோய்வாய்ப்பட்ட இந்த சரீரம் மரணத்துக்கு எங்களுக்கும் ஒரு சில அடி தூரம் இருந்த சரீரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார், ஜீவனை தந்தார். அப்ப இந்த சரீரம் ஆறாளை கண்டை நான் உயிரோடு இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனாலே. அப்ப இந்த சரீரத்தினால என்ன சொன்னால், என்னால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமேன். மனிதன் வாழ்ந்தான் செத்தான் என்று இருக்கக்கூடாது. ஆமேன். எவ்வளவுக்கு நன்மை செய்கிறவர்கள் தேவன் என்று அந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் உங்களுக்கு எனக்கும் அப்பா அப்பா பிதாவில் அழைக்கிற புத்திர சுவார்த்தை அவர் தந்தவர். ஆமேன். எந்த கடவுளை நாங்கள் அப்பாண்டு அழைக்கிறது, யாராவது கூப்பிடுறாங்க அப்பான்னு சொல்லி, கிறிஸ்தவம் மட்டும்தான் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுறது நாங்க மாத்திருந்தான். அப்ப அந்த அப்பா உங்க இலை செடிகளுக்கு அவர் எப்படி செய்வார்? நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார். அப்ப அதே போல நீங்க பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
ஆமென். இப்ப என்ன செய்யணுமா? அப்ப அந்த சரீரத்தினாலே நீங்கள் நானும் நன்மை செய்வர்களா இருக்கிற மாத்திரமல்ல, ஒன்று வருது அதான் சொன்னாங்களே 1:9. அப்ப இந்த சரீர நன்மையில நாம கொடுக்க வேண்டும் என்றால் என்ன சரீர நன்மை? என்ன சரீர நன்மைன்னு சொன்னால் இந்த சரீரத்திலிருந்து கனிகள் உள்ள வாழ்க்கை நீங்கள் நான் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கனி என்று சொன்னால் எப்படி? முதல் என்ன? அமைதியா இருக்கணும். அவை எல்லா கனிகளும் உள்ளவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். கனிகள் காணப்பட வேண்டும். ஆமென். அப்ப அந்த கனி இருந்தாலும் என்ன செய்யணுமா? அப்ப மற்றவர்களுக்கு நீங்கள் நானும் ஒரு பிரயோஜனம் நல்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போயிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு போனால் அது கனி இல்லை. பேச்சில் எங்களோட செயலிலே கனிகள் காணப்படுறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப என்ன கனிகள் நீங்கள் நானும் கொடுக்க வேண்டும்? எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 13 எபிரேயர் 13:15-16 எடுத்து வாசிப்போம். ஆகையால் நிலையான நகரம் நமக்கு. எபிரேயர் 13. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? முதல் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு செலுத்தணும். அது நல்ல கனியா இருக்கு. அடுத்தது நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் நம்ம அறியாம ஒருவருக்கு நாங்கள் ஏழைக்கு இறங்குறோம், கத்திர கடன் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. சில வேளைகளிலே வியாதிஸ்தருக்காக நம்ம பார்க்க போனாலும், அப்ப பசியா இருந்தவனுக்கு நாங்கள் உணவு கொடுத்தாலும் வேதம் சொல்கிற என்ன? எங்களை அறியாமல் அதை நாங்கள் யாருக்கு செய்யறோமா? தேவனுக்கே நாங்கள் செய்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. அப்ப நீங்கள் என்னாலும் சில காரியங்களை செய்யும் பொழுது அறியாமல் தேவனுக்கே நாங்கள் செய்கிறதாக இருக்கிறது. அப்ப நீங்கள் நான் முதல் என்ன செய்ய வேண்டும்? உதவிகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திரத்தை செலுத்துறதில்லை. அடுத்து தான தர்மம் செய்ய வேண்டும். அடுத்த என்னன்னு பண்ணலாம்? நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்வர்களாக இருக்க வேண்டும். கொலோசியர் 1:20 எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். இன்னும் அடுத்தது சொல்றார், நற்கிரியைகள் இன்னும் அந்த நற்கிரியை சிலுவையில் சில இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமா நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் நமக்கு பிரியமாயிற்று. அப்ப நீங்கள் நானும் என்ன சொல்லுவாங்க? தான தர்மம் செய்ய வேண்டும், மற்றவர்களோடும் ஒப்புரவாகி நீங்கள் நானும் வாழுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அது தேவனுக்கு பிரியமுள்ள காரியமாக அது இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் இங்க இந்த வசனம் சொல்ற பிரசங்கம் விளங்குதா உங்களுக்கு? ஆமென். அப்ப என்னத்தை சொல்றோம்? நீங்கள் நானும் முதல் பண்படுத்தப்பட வேண்டும், தரிசு நிலம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது என்ன செய்வோம்? நல்ல விதைகள் விதைக்கப்பட வேண்டும். விதைத்த பிறகு என்ன? அது கனி கொடுக்கிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். முதல் உதடுகளில் கனி செய்ய வேண்டும், அடுத்தது நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்ததாக என்னவாம்? மத்தேயு 3:8 எடுத்து வாசிப்போமா இருந்தால், மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமே. அடுத்தது என்னவாம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அப்ப மனம் திரும்புறது என்ன? நம்ம மனம் திரும்பித்தான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க. அதோட முடிஞ்சா? எல்லாரும் தான் ஞானஸ்தானம் எடுங்க. சில பேர் நீங்க உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஞானஸ்தானம் எடுப்பீங்க. சில பேர் வருவீங்க, கஷ்டம் துன்பம் பண்ணி வந்து ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆளை தேடியும் காண மாட்டோம். ஆமே. தேடியும் காணாத இருப்பா என்ன மாதிரி அவன் தேடியும் காண மாட்டோம். ஆக்கல அப்படி இல்லை. மனம் திரும்பணும்னு சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் கடந்த காலங்களில் என்னென்ன காரியங்களோட வாழ்க்கையில் இருந்தோ எல்லாவற்றையும் விட்டு நாம் மனம் திரும்பி வாழ வேண்டும். ஆமென். கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவன் எப்படி இருக்கானா? புதிய சிருஷ்டியா இருக்கிறான்.
அப்ப புது சிருஷ்டி என்று சொன்னா பழையவை எல்லாம் ஒளிந்தேனே எல்லாம் புதிதாயின. அப்ப எங்களோட வாழ்க்கையில ஒரு கடந்த காலத்துக்கு ஒரு புஸ்தகம் இருக்கு. கடந்த காலம் அது எங்களோட கடந்த கால சரித்திரம் கொண்டு ஒரு ஆளுக்கும் இருக்கிறது. அவன் அதை அந்த புத்தகத்தை திறந்தே பார்த்துடக்கூடாது. ஏன்னா அவெல்லாம் என்ன செய்வோம், அந்த புத்தகத்துல எல்லாம் நமக்கே அறிவறுப்பா இருக்கு. நம்ம கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்று சொல்லி சிந்தித்தால் அது எங்களுக்கே அட இப்படி ஒரு மனுஷனா நான் என்று சொல்லி நான் யோசிக்கணும். நீங்க எப்படி இருக்கிறது தெரியா, நான் யோசிக்கலாம் எப்படி இல்லை, அட இப்படியான ஒரு மனுஷனா இப்படியா நான் வாழ்ந்து இருக்கிறேன். நானே என்ன கண்ணாடியில பார்த்து சொல்லுவேன், காரே துப்படும் போல கேட்டா அவ்வளவு கொள்ளாத மனுஷனா இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்தால் நீங்கள் நான் என்ன செய்யணும், புதிய சிருஷ்டியா இருந்தால் அந்த மனம் திரும்புதல் கேட்ட காரியம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். அப்ப மனம் திரும்புதல் கேட்ட காரியம் காணப்பட வேண்டும் சொன்னா நாங்க என்ன செய்யணும், முதல் இந்த இதயம் பண்படுத்தப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். நல்ல கனியால் காணப்பட்டால் அது மன திரும்புதல் கேட்ட கனியாக இருக்க வேண்டும். அப்ப மன திரும்புதல் கேட்ட கனி காண வேண்டும். பிலிப்பியர் 1:10 எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 1:10 தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஆமென். தேசம் என்ன செஞ்சாங்க அதுல போட்டோடைய டக்குனு வாசிட்டீங்க. ஆமென். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்துள்ள. அப்ப எங்க வருதாம் அது, இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற, இயேசு கிறிஸ்துவினால் நீதி வருது. ஏன் அவர் நீதிபரர். அவர் என்ன செய்கிறார், உலகத்திலிருந்து புறப்பட்டு சென்று எடுத்துக்கொள்ளும் மேலுக்கு என்ன போய் என்ன செய்தவர், ஆண்டவர் போய் என்ன செய்தவர், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அந்த ஆவியானவர் என்ன செய்தவர், எங்களை பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தினவர். அப்ப அந்த நீதி எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த நீதி கனி உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். அப்ப எந்த இடத்துல அநியாயம் நடந்தால், நீதிக்கு புறமான காரியம் இருந்தால் அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது, அதுக்கு உடம்படவே கூடாது. அநீதிக்கு நீங்களாலும் கூட இயேசு கிறிஸ்துவினாலே வரும் நீதியின் கனிகள், ஆண்டவரால் வருகிற அந்த நீதியின் கனிகளால் நீங்களாலும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சமா இல்லை, நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம், உதடுகளின் கனியை பார்த்தோம், நற்கிரியலின் கனியை பார்த்தோம், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை பார்த்தோம். அடுத்தது நீதியின் கனியை பார்த்தோம். யாக்கோபு 3:17 எடுத்து பார்ப்போம். யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கலிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. அப்ப இந்த கனி எப்படி இருக்கா, பரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிற அந்த ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாய் இருக்கிறது, சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இருக்கிறது, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் எப்படி நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த கனிகள் மாயமற்ற இருக்கணும், பட்சபாதம் பார்க்காதவர்களாக இருக்க வேண்டும். எனக்காக, எனக்கு எல்லாம் எனக்குத்தான், எனக்குத்தான், என் மனைவிக்குத்தான், என் பிள்ளைகளுக்கு தான், என் குடும்பத்துக்கு தான், சொந்தத்துக்கு தான், பந்தத்துக்கு தான் என்று சொல்லி நீங்க பட்சபாதம் பார்க்க கூடாது. நாம அல்லேலூயா. அடுத்த என்ன சொல்லுவாங்க, மாயமற்றதமாய் இருக்கிறது நீதியாய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படும். ஆமென். அப்ப அது என்ன செய்யலாம், சமாதானத்திலே நீதியான கனி என்ன செய்வோம், சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறதாக இருக்கிறது. அப்படி விதைக்கும் பொழுது என்ன நடக்கிறது சொன்னால், யோவான் 15:8 எடுத்து வாசிப்போமா இருந்தால், அப்படி நாம் இருக்கும் பொழுது அது என்ன நடக்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அப்ப அடுத்த எவ்வளவு காரியம் நடக்கும் பொழுது, நல்ல பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டு நிறைவி எல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் நான் என்ன செய்வோமா, மிகுந்த கனி கொடுக்கிறவளா இப்ப மீத ஒண்ணு என்ன சரி பாத்தீங்களா, ஊர்ல பழங்கள் காய்ச்சிருந்தா என்ன செய்யும்,
மரம் அப்படியே விழுந்து அப்படி அதே மாதிரி கூட வாழ்க்கையில கனிகள் மிகுந்த கனிகள் காணப்படுகிறோம். இப்ப நான் பார்த்தோம் இல்ல, அதுல உதடுகளின் கனி, நற்கிரிகளின் கனி, மனந்திருப்ப அவ்வளவான கனிகளை மிகுந்த கனி உங்களோட வாழ்க்கையிலும் இந்த வாழ்க்கையிலும் காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் கனி கொடுக்காவிட்டால் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படிமா சொல்லுகிறது. மத்தேயு 10:3. இப்பொழுது இங்க பாரு போட்டாச்சு. நீங்க 3:10 முதல் கேளுங்க. மத்தேயு 3:10. இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்களும் நானும் பண்படுத்தப்பட்டு ஆண்டவர் உங்களை விதைத்து உங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தால், நல்ல காரியங்களை உங்கள் மேலும் விதைத்திருக்கும் பொழுது நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல கனி கொடாத மரபெல்லாம் என்ன செய்வோம்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அக்கினியில போட்டா என்ன வரும்? ஒன்றுக்கு உதவாது. ஆமே. அப்ப நல்ல கனி கொடா மரம் எதுவோ என்ன வெட்டுண்டு பக்ததையா படிக்கிறார். வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். ராஜா வரப்போறார், முகங்கள் நடுவே எக்காலம் போத அவர் வரைய போறார். அதுக்கு ஆயத்தமா இருக்கா நீங்கள் நானும் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கனி கொடுக்காம விட்டால் என்ன செய்வோம்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவோம். அடுத்ததாக என்னவா? 28:43 மத்தேயுவில் எடுத்து வாசிப்பமா இருந்தால் 25 வாசிப்போம். கொஞ்சம் தேவராட்சியம் அலுவலகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு வசனம் இருப்பார். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப முதல் பார்த்தோம், நல்ல கனி கொடுக்காவிட்டால் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யம் எங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அது கொடுக்கப்படுமாம். அதற்கேற்ற கனி கொடுக்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்படும். ஆமென். அப்ப நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டுமா? நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றால் இந்த தேவனுடைய ராஜ்யம் எங்களை விட்டு நீக்கப்பட்டு போகும். அப்ப கனி கொடுத்தால் நம்ம கனி உள்ளவர்களாக இருந்தால் எப்படி அதை நீங்கள் நானும் அறிய முடியும்? 12ஆம் அதிகாரம் எடுங்க, மத்தேயுவில் எடுத்து 33ஆம் வசனத்திற்கு வாசிப்பமா இருந்தால், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகள் இல்ல, அது மட்டும் போதும். மரம் நல்லதென்றால், அப்ப நீங்களும் நானும் நல்லவர்களாக இருந்தால், பண்படுத்தப்பட்டு நல்ல விதை விதைக்கப்பட்டு நல்ல விருட்சமான மரங்களாக இருந்திருந்தால் என்ன எழுதாம்? மரம் நல்ல கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அது கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அது கனியினாலே அறியப்படும்.
அப்ப நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அது கனிகளினாலே அறியப்படுகிறதாக இருக்க வேண்டும். சில மரங்களை பாருங்க, பெரிய அப்புள் மரம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய காய்க்கும், ஆனா ஒரு காய் கூட பழம் கூட எடுக்க முடியாது. இல்ல உள்ளுக்கால வெளியால பார்த்தா என்ன செய்யும்? அழகா இருக்கு. உள்ளுக்குள்ள நீங்க வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள புழு இருக்கும், சுத்த மாதிரி உள்ளுக்கு அடிச்சு போயிருக்கும், ஆனா வெளியில அழகா இருக்கும். அப்படி நீங்கள் நானும் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க? பங்குனி மாசத்துல ஒரு தரம் மருந்து அடிப்பாங்க, அடுத்தது மே மாசத்துல ஒருக்கா மருந்து அடிச்சா இந்த புழு பூச்சி கொண்டும் இருக்காது. அதே மாதிரி தான் கூட வாழ்க்கையில அடிக்கடி என்ன செய்யணும்? அடிக்கடி ஸ்பிரிட்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் என்ன பூச்சி புழு கூட வாழ்க்கையில வந்துடும். அப்ப மரம் என்ன செய்வாங்க? கெட்டு போகும். நீங்க கெட்ட கனி கொடுக்கிறவளா இருக்கக்கூடாது, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும். அப்ப எல்லா காரியங்களும் நீங்க செய்ய வேண்டுமா இருந்தால் கனிகளினாலே அறியப்பட வேண்டும். அது எப்படி மீண்டும் அந்த வாசிப்போம். மரமானது நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். ஆமென். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரமானது நீங்களும் நானும் நல்லவர்களா இருந்தால், கிறிஸ்தவர்களா இருந்தால், உங்களால கிறிஸ்தவ ஜீவிக்கிறவர்களா இருந்தால் உங்களுடைய கனி, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயலினாலே அது அறியப்படும். நான் தான் இயேசுவோட பிள்ளை, நான் ஊழியக்காரன், நான் மூப்பர் என்று சொல்லி நீங்க நானும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுடைய செயல்கள் சொல்லும் வேற உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளையா இல்லையா என்று சொல்லி அந்த செயல்கள் சொல்ல வேண்டும். ஆமென். நான் நான் சொல்லக்கூடாது, பார்க்கிறோம் சொல்லணும். ஓகே, வேற உண்மையான தேவ மனுஷன், உண்மையான தேவனோட பிள்ளை என்று சொல்லத்தக்கா இருக்கணும். அப்ப நல்ல கனி கொடுக்க வேண்டும். நல்ல மரமா நீங்க நான் இருக்க பொழுது என்ன நடக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்தை பார்த்தோம். நல்ல மிகுந்த கனி கொடுக்கிறனால என்ன செய்வோம்? முதல் பிதா தேவனாய இயேசு மகிமைப்படுவார். அவருக்கு நீங்கள் நானும் சீசராக இருப்போம். அப்ப எத்தனை பேர் நீங்க தேவனுக்கு சீசராக இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? நல்ல கனி கொடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்க வேண்டும் விரும்புறீங்க? எழுந்திருந்து நான் ஜெபம் பண்ண போறோம்.